என்னங்க இன்னைக்கு எவ்வளோ விஷயம் நடந்து போச்சுங்க. அதனால எனக்கு மனசே சரியில்லைங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போலாமா? உனக்கு மனசு சரியில்லைன்றதுக்காக என் பர்சன் நீ கால் பண்ணி முடிவு பண்ணிட்ட. சரி, ஷாப்பிங் தானே, நாளைக்கு போவோம். ரொம்ப சந்தோஷங்க. சரி, எங்க போலாம்? எங்க ஆடி பிறந்துருச்சுங்க. அதனால துணி கடையிலலாம் ஆடி ஆஃபர் போட்டிருப்பாங்க. எனக்கு துணி எடுத்து கொடுங்க. துணி கிடைக்கா? இல்ல மீனா, இங்க உங்க அண்ணி, உங்க அம்மா, உங்க அண்ணன் பசங்க எல்லாரும் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா? அட போங்க, அதுக்கு தான் நான் ஒரு பிளானே போட்டு வச்சிருக்கிறேன். அதான் ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்களே, எனக்கு 2 புடவை ஆனா 2 புடவை ஃப்ரீயா கிடைக்கும். அதுல ஒன்று அம்மாக்கும் ஒரு அண்ணிக்கும் கொடுத்துட்டு போயிடுறேன். ஏன் மீனா, எங்க அம்மாவை மறந்துட்டியே? ஏன் உங்க அண்ணன் பசங்க வேற இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றது? சரிங்க, அப்பனா நான் 3 புடவை வாங்கிக்கிறேன். 3 புடவை ஃப்ரீயா இருக்கும். ஆளுக்கு ஒன்று கொடுத்துடலாம். எங்க அண்ணன் பசங்களுக்குலாம் ஒன்றும் வாங்க வேண்டாம். அதுங்கெல்லாம் நான் கூட்டிட்டு போற ஐடியாவே இல்லை. ஏன் மீனா, உங்க அண்ணன் நம்மளுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு. அவரோட பசங்களுக்கு நம்ம எதுவும் வாங்கலன்னா உங்க அண்ணன் கோச்சுக்க மாட்டாரா? அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. அதை நான் பாத்துக்கிறேன், கவலை விடுங்க. அப்புறம் உன் இஷ்டம். அப்ப நம்ம 2 பேரும் நாளைக்கு ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங் போய் பணத்தை காலி பண்றோம். அத்தை சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை, நான் இங்க வந்ததுல இருந்து மீனா எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக முடியல இன்னைக்கு. அதனால மீனா நான் வெளியே போயிட்டு வந்துடுவோம் அத்தை. அப்படியே மாப்பிள்ள, நீங்களும் மீனா சந்தோஷமா போயிட்டு வாங்க. மாமா சொல்லு லவண்யா. மாமா, நீங்க அத்தை எங்க போறீங்க? எல்லாவண்யா, அவங்க 2 பேரும் வெளிய போறாங்க. வெளிய போற நேரத்துல போய் எங்க போறீங்கன்னு கேட்கலாமா? இனி விளங்கின மாதிரி தாமா. நானே என்னைக்கு அதிசயமா தான் வெளியே கூட்டிட்டு போறாரு இவரு. வெளியே போகும்போதே அபசகுணமா கேக்குறாளே. நான் சந்தோஷமா இருக்கிறது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. மீனா, குழந்தை தானே, தெரியாம கேட்டா விடு. ஏன் அப்பதா வெளியே போறவங்க எங்க போறீங்கன்னு கேட்காம வேற எப்படி கேக்குறது? ஏண்டி, என்ன இடத்துல எப்படி பேசணும் ஏது பேசணும் தெரியாது உங்களுக்கு? வாயா இது? ஏன் பாரு, உன்ன மாதிரி தான் இருக்கு என் வாயம். மாமா எங்க போறீங்கன்னு சொல்லுங்க மாமா. இல்லடா, அத்தையை கூட்டிட்டு துணிக்கடை வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஐயா, துணுக்குறியா மாமா? மாமா மாமா எங்களை கூட்டிட்டு போ மாமா. நாங்களும் வரோம், எங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடு மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, நாங்களும் வரோம் மாமா ப்ளீஸ். காரியமே கெட்டு போச்சு போங்க. அவளுக்கு நம்ம கூட்டிட்டு போல நம்மள இங்க இருக்க நகரவே விட மாட்டாளுங்க. பாவம் மீனா, குழந்தைங்க கூட்டிட்டு போலாம். அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். வேற என்ன பண்ணி தொலைகிறது? வாங்க கூட்டிட்டு போலாம் அவங்க. இங்க பாரு, 2 பேருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். போற இடத்துல வாய் வச்சுட்டு சும்மா இருக்கணும். மாமா அத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது. தேவையில்லாம அவங்க கிட்ட எதுவும் கேட்க கூடாது, புரியுதா? இங்க பாரு அப்பத்தா, ரொம்ப பண்ணாத. மாமா ரொம்ப நல்லவங்க. நாங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. மாமா நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி வாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, 2 வானரத்தை கூட்டிட்டு போறீங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, நாங்க போயிட்டு வரோம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். மாமா இப்படி அத்தையை பார்த்தே ஓட்டிருந்தீங்கன்னா நீங்க எப்ப ரோட்டை பார்த்து ஓட்டுவீங்க? இல்லடா மாமா, ரோட்டை பார்த்தாண்டா விட்டுறேன். நீ லாபு, அம்மாக்கு ஒரு நல்ல புடவையே எடுத்துடி. பாவம் அம்மாக்கு புது புடவையே இல்லடி. ஏ மஞ்சு, நம்மளுக்கு எதுவும் வாங்கி தருவாங்களான்னு தெரியல. இப்ப அம்மாக்கு வேற புடவை கேட்குற. ஏடி அத்தை வாங்கி தராதா? யாரு அத்தை தானே, வாங்கி கொடுத்து தான் மறுவேலை பார்க்கும். சே, அப்பா வந்தாருன்னா நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு லாபு. ஆமா மஞ்சு, அப்பா வந்தா நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. சே, அப்பா நீனு நானு அம்மா 4 பேர் வெளியே போய் எவ்வளவு நாள் ஆச்சுல்ல. பாவம் அம்மா, இந்த அப்பா தான் வந்ததுலேருந்து அம்மா இப்ப பார்த்து சமைக்கட்டிலே இருக்கு. பாவம் எங்கேயும் வெளியவே போக முடியல அம்மாவால. கவலைப்படாத மஞ்சு, நீ நானு அப்பா அம்மா 4 பேர் எங்கேயாச்சும் டூருக்கு போகலாம். ஏ ஆமாப்பா, போன சூப்பரா இருக்கும்பா. மஞ்சு லவண்யா, துணிக்கடை வந்துருச்சுமா, இறங்கி போய் துணி வாங்கிட்டு போயிடலாம். சரிங்க மாமா. ஆஹா, எல்லா படம் நல்லா இருக்கே. எது எடுக்கிறது எது விடுறதுனே தெரியலையே. எல்லா படம் சூப்பரா இருக்குல்லடி. ஆமா முஞ்சி, எல்லா படையும் சூப்பரா இருக்கு. சே, அம்மா கூட்டிட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும்ல. என்னங்க எல்லா படம் சூப்பரா இருக்குங்க. எல்லா கலர்லயும் ஒண்ணு எடுத்துக்கவா? என்ன சொல்ற மீனா? முதல்ல நீ 3 கலர்ல மட்டும் புடவை எடுத்துக்கோ மீனா. இப்ப அதுக்கப்புறம் மாசம் மாசம் ஒரு கலர் எடுத்துக்கலாம். போனா பக்கத்துல இப்ப 3 கலர்ல மட்டும் புடவை எடுத்துக்கிறேங்க. மாசம் மாசம் நீங்க புடவை எடுத்து தரல, அவ்வளவுதான் உங்களை. சொல்லுங்க மேடம், நீங்க எந்த ரேஞ்சில புடவை பாக்குறீங்க?
இதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தானே? ஆமாங்க மேடம். இந்த புடவை எவ்வளோ ரேட்டுங்க? இங்க இருக்க புடவையோட ஸ்டார்டிங் பிரைஸ் 1500 மேடம். எனது 1500 ரூபாயா? என்னது 1500 ரூபான்ட்டு வாய் பொழந்துட்டு நிக்கிறீங்க? ஏன் எனக்கு 1500 ரூபாய்க்கு கூட ஒரு புடவை வாங்கி தர மாட்டீங்களா நீங்க? இல்ல மீனா, நீ 3 புடவை எடுக்கணும்னு சொன்னேன். ஒரு புடவை 1500 ரூபா, 3 புடவை எவ்வளவு ஆச்சு? 4500 ரூபா ஆயிடுச்சு மீனா. அது கொஞ்சம் விலை கம்மியா இருக்க புடவை எடுத்துக்கோ மீனா. என்னமோ நீங்க மாசம் மாசம் புடவை வாங்கி தர மாதிரி பேசுறீங்க. ஆடி மாசம் ஃபுல்லா விசேஷமா தானே இருக்கும். அது ஒரு நாள் கட்டுறதுக்கு புடவை வேண்டாமா? 1500 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தா என்ன இப்ப? ஏம்மா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. எடுத்துக்கோ புடவைய. அப்படி வாங்க வலிக்கு. ஏமா இங்க ஒரு புடவை எடுத்த ஒரு புடவை ஃப்ரீ தானே? ஆமாங்க மேடம். நீங்க 1500 ரூபாய்க்கு புடவை எடுத்தீங்கன்னா இன்னொரு 1500 ரூபாய்க்கு புடவை ஃப்ரீ மேடம். பாத்தீங்களா, ஒரு புடவை எடுத்தா ஒரு புடவை ஃப்ரீ. அப்பனா நம்மளுக்கு 3 புடவை லாபம் தானங்க. சரி சரி, புடவைய பாரு, பார்த்து எடு. ஏங்க பேசாம இந்த 6 புடவை நானே வச்சுக்குவாங்க. என்ன சொல்ற மீனா? ஃப்ரீயா கொடுக்குற 3 புடவை தானே உங்க அம்மாக்கு, அன்னைக்கு எங்க அம்மாக்குன்னு கொடுக்குறோன்னு சொன்னேன். அதே நீ எடுத்துக்கிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? சரி சரி, பதறாதீங்க, சும்மா சொன்னேன். சரி பண்ணி 1500 ரூபாய் ரேஞ்ச் உள்ள புடவைலாம் எடுத்துக்காமே, நான் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்னு சொல்லுங்க மேடம், நான் அந்த கலர் எடுத்து காமிக்கிறேன். எனக்கு பிங்க், பர்பிள், ப்ளூ இந்த கலர்ல இருக்க சாரீஸ்லாம் காட்டுங்க. இந்த புடவை பாருங்க மேடம். இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மேடம். கலர் ரொம்ப அழகா இருக்கு, என்கிட்ட காட்டுங்க. ஆமாங்க, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த புடவை அந்த பக்கம் வைங்க மேடம். நான் இன்னொரு புடவை காட்டுறேன். இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேடம்? ஏங்க இந்த புடவை பாருங்களேன், நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின புடவை மாதிரியே இல்ல. கொஞ்சம் அதே மாதிரி தான் மீனா இருக்கு. ஆனா இந்த புடவை நல்லா இருக்கு. இந்த புடவை எடுத்துக்கோ நீ. ப்ளூ கலர்ல புடவை இருந்தா காட்டுப்பா. இந்த புடவை சூப்பரா இருக்குப்பா. எனக்கு இந்த 3 புடவையும் போதும். இந்த 3 புடவையும் பேக் பண்ணிடுங்க, சரியா? மேம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல மேடம். இன்னும் 3 புடவை எடுக்கணுமே நீங்க. எனக்கு பிடிச்ச கலர்ல 3 புடவை என்ன எடுத்துட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 கலர் புடவை தனியா எடுத்து பேக் பண்ணி வச்சிருங்க. சரிங்க மேடம், நான் இப்ப புடவை பேக் பண்ணி கொடுத்துறேன். நீங்க பில் பே பண்ணிட்டு வந்துருங்க. என்னங்க வாங்க போலாம். பில் பே பண்ண வேண்டாமா?